ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்எம்டின் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சூப்பரான ரவை கிச்சடி தான் பார்க்க போகிறோம். நீங்களும் வீட்டில் ரவை வாங்கினா அதை உப்புமாவாக செய்யாமல் இந்த மாதிரி கிச்சடியாக செஞ்சு கொடுத்து பாருங்கள். எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. எல்லாருக்குமே உப்புமா தான் பிடிக்காதே தவிர இந்த மாதிரி நம்ம கிச்சடியாக செஞ்சு கொடுத்தோன்னா எல்லாருமே நல்லா டேஸ்டியாக சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். எண்ணெய் சேர்த்துக்கோங்க, ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்தா நல்லா வாசனையாக இருக்கும், அதுக்காக தான் ஆட் பண்ணுறோம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த 2 பெரிய வெங்காயத்தை இது கூடவே சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இது கூடவே பச்சை மிளகாய் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி பெரிய தக்காளியாக இருந்தால் ஒன்று சேர்த்துக்கோங்க போதும். நம்ம புளிப்புக்காக தான் சேர்க்குறோம், அதனால் தக்காளி நிறையாலாம் சேர்க்க தேவையில்ல, ஒன்று சேர்த்துக்கோங்க போதும். இதுக்கு அரைச்சி போட்டால் நல்லா இருக்காது, அதனால தான் அரைக்காமல் முழு தக்காளியாக போட்டுக்கிறோம். சால்ட் உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வெங்காயம் வதக்கும் போதே சால்ட் ஆட் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா இப்போ கூட சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த கேரட்டையும் பீன்ஸையும் இது கூடவே சேர்த்துக்கலாம். நீங்கள் இன்னும் கொஞ்சம் காய்கறி சேர்க்குற இருந்தாலும் சேர்க்கலாம். நான் வெறும் கேரட் பீன்ஸாக சேர்த்துக்கிறேன். நீங்கள் வேறு ஏதாவது காய்கறி இருந்ததுன்னா கூட ஆட் பண்ணிக்கலாம், அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ இது நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ரவையை இந்த மாதிரி வறுத்து ஒரு தட்டில் மாற்றி வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் இந்த சைடு இந்த காய்கறி வதக்கிட்டு இருக்கும்போது இந்த சைடு ஒரு கடாயை வடித்து நீங்கள் ரவையை வறுத்து கூட எடுத்துக்கலாம். இப்போ இது கூடவே கருவேப்பிலை ஒரு கொத்து உருவி சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பட்டாணி ஒரு பேக்கெட் பட்டாணியை அப்படியே சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு பட்டாணி ரொம்ப பிடிக்கணும், நீங்கள் இன்னும் கூட அதிகமாக சேர்த்துக்கலாம். சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். பட்டாணி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நான் ஒரு பேக்கெட் ரவையை அப்படியே சேர்த்துக்கிறேன், அதனால் 3 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். நீங்கள் எவ்வளோ ரவை எடுக்கிறீங்களோ அதுக்கு தேவையான அளவுக்கு மெஷர்மெண்ட் பண்ணி தண்ணி சேர்த்துக்கோங்க. 3 கிளாஸ் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிட்டேன். தண்ணி சேர்த்துட்டு நல்லா காய்கறியெல்லாம் உள்ள அளவுக்கு மிக்ஸ் பண்ணி வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இது கூடவே மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே சால்ட்டு சேர்த்துருப்போம். நீங்கள் உங்களுக்கு சால்ட்டு பத்தலைனா மட்டும் திரும்ப ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா அதை கொதிச்சுட்ருக்கட்டும். இப்போ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம ரவையை இது கூடவே சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சிருந்த ரவையை இது கூடவே சேர்த்துக்கலாம். ரவையை சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ரவையை ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம சிம்மிலே வச்சு அதை கிண்டி விட்டுகிட்டே இருக்கணும், இல்லை ரவை அங்கங்கே கட்டி கட்டியாக ஆகிடும். அதனால் பக்கத்துலேயே இருங்க, நல்லா இந்த மாதிரி கிண்டி விட்டுகிட்டே இருங்க. இப்போ பாருங்கள், தண்ணிலாம் எடுத்துக்கிட்டு நம்ம ரவை கிச்சடி கொஞ்சம் கொஞ்சமாக ரெடியாக இருக்குது. அந்த அவ்வளோதான், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு வந்தோடனே நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்ம கிச்சடி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எம்எம் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம நெக்ஸ்ட் போகிற வீடியோவில் உங்களுக்கு உடனே அப்டேட் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.